இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைதிக்கு ஊறு விளைவிக்க முற்படும் தரப்பினரிடம் தயை காட்டப்படாது, உள்துறை அமைச்சர் எச்சரிக்கை. எல்சிஎஸ் கட்டுமானம் அடுத்த ஆண்டு நிறைவடையும், ஈராண்டுகளுக்கு மதிப்பீட்டு சோதனை. சிறார் துறையை நிறுவ மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு உத்தேசம், அமைச்சரவை கவனத்திற்கு மீண்டும் கொண்டு செல்லப்படும். ஈராயிரத்து 22 SPM தேர்வு இன்று சீராக தொடங்கியது. மார்ச் 15ஆம் தேதி வரையில் நாடு முழுவதும் உள்ள 4,03,637 மாணவர்கள் அத்தேர்வை எழுதுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்டினாண்ட் சிடேக் தெரிவித்தார். SPM தேர்வுக்காக பள்ளிகள் சிறந்த முறையில் ஆயத்தங்களை மேற்கொண்டுள்ளன. தேர்வின் முதல் நாளான இன்று தாம் மேற்கொண்ட கண்காணிப்பில் அது தெரிய வந்ததாக ஃபர்டினாண்ட் சிடேக் மகிழ்ச்சி தெரிவித்தார். SPM தேர்வு ஆண்டுதோறும் நடைபெறுவதால் பள்ளிகள், தேர்வு வாரியம், மாவட்ட கல்வி அலுவலகங்கள், மாநில கல்வித்துறைகள் உட்பட எல்லா தரப்பும் சிறப்பாக செயல்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டினார். நாடு முழுவதும் உள்ள 3,355 மையங்களில் மாணவர்கள் SPM தேர்வுக்கு அமருவர். மாணவர்கள் சுணக்கமின்றி தேர்வு எழுதுவதை உறுதி செய்ய 1,31,318 அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக ஸ்லாங்கூர், பண்டார்பாரு, பங்கி, ஜலான் உம்பாட் இடைநிலைப் பள்ளியில் SPM தேர்வை கண்காணித்த பின்னர் ஃபர்டினாண்ட் செய்தியாளர்களிடம் பேசினார். மலாக்காவில் 102 தேர்வு மையங்களில் 12,907 மாணவர்கள் இன்று SPM தேர்வு எழுத தொடங்கினர். அவர்களில் 11,037 பேர் அரசு பள்ளிகளையும், அரசு உதவி பள்ளிகளையும், அரசு உதவியிலான சமய பள்ளிகளையும் சேர்ந்தவர்கள் என மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ சுலைமான் மட் அலி தெரிவித்தார். மேலும் 64 பேர் மாரா அறிவியல் பயிற்சி கல்லூரிகளையும், 23 பேர் மாநில சமய பள்ளிகளையும் சேர்ந்தவர்கள். மற்றொரு தென் மாநிலமான ஜொகூரில் 49,000 மாணவர்கள் SPM தேர்வு எழுதுகின்றனர். அவர்களில் 796 தன்னார்வ முறையில் தேர்வு எழுதுவோரும், 149 சிறப்பு கவனிப்பு தேவைப்படுவோரும் அடங்குவர். அங்கு 4,000 பணியாளர்களை உட்படுத்தி 367 தேர்வு மையங்களில் SPM தேர்வு நடைபெறுகிறது. பேராக் முழுவதும் 32,000 மாணவர்கள் SPM தேர்வுக்கு அமர்ந்த நிலையில் 3 மருத்துவமனைகளிலிருந்து தேர்வு எழுதுகின்றனர். டெங்கி, குடல்வால் அழற்சி, புற்றுநோய் முதலிய காரணங்களால் அவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 31,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் 656 பேர் தன்னார்வ அடிப்படையிலும் தேர்வு எழுதுகின்றனர். கிளாந்தானில் 27,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் இடைநிலைப்பள்ளி இறுதி மதிப்பீட்டு தேர்வை எழுதுகின்றனர். அந்த கிழக்கு கரை மாநிலத்தின் 252 பள்ளிகளில் 286 தேர்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. தெலங்கானாவில் 176 தேர்வு மையங்களில் 18,000 பேர் தேர்வுக்கு அமர்ந்துள்ளனர். அவர்களில் 15,891 பேர் அரசு பள்ளிகளையும், அரசு உதவி பள்ளிகளையும், அரசு உதவி சமய பள்ளிகளையும் சேர்ந்தவர்கள் என மாநில கல்வித்துறை துணை இயக்குனர் அவிசலே தெரிவித்தார். நெகிரி செம்பிலானில் 16,815 பேர் இன்று SPM எழுதுகின்றனர். சுகாதார காரணங்களால் 4 மருத்துவமனைகளிலிருந்து தேர்வு எழுதுவர் என மாநில கல்வித்துறை தெரிவித்தது. இணைய வர்த்தகர்களே, உங்களுக்கான நற்செய்தி இது. தக்கூன் நேஷனல் இவ்வாண்டு தொடங்கி அவர்களுக்கென அடமானமில்லா சிறப்பு கடனுதவி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தக்கூன் இணைய நிதி உதவி திட்டத்தின் மூலம் அதன் கடன் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ எவான் பெனடிக் மக்களவையில் தெரிவித்தார்.
வயது வரம்பின்றி இணையம் வாயிலாக வர்த்தகம் மேற்கொள்ளும் தொழில் முனைவோர் அனைவரும் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் அவையில் தெரிவித்தார். மலேசிய நிறுவன ஆணையம் SSMஇல் பதியாத தொழில் முனைவோர்களுக்கு 5000 ரிங்கிட் வரையில் கடனுதவி வழங்கப்படுகிறது. அதில் பதிந்தோருக்கு 10,000 ரிங்கிட் வரையில் கடனுதவி வழங்கப்படுவதாக டத்தோ ஈவான் விவரித்தார். இம்மாதம் 10ஆம் தேதி வரையில் 8,84,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 118 மகளிர் மற்றும் இளைய தொழில் முனைவர்கள் அந்த கடனுதவி திட்டத்தின் வழி பலனடைந்துள்ளனர். கப்பாலா பத்தாஸ் உறுப்பினர் சித்தி மஸ்தூரா முகமட் எழுப்பிய வினாவுக்கு பதில் உரைக்கையில் டத்தோ ஈவான் இவ்விவரங்களை வெளியிட்டார். LCS கரையோர போர்க்கப்பல் கட்டுமானம் 2024இல் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுமானத்திற்கு பின் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அது மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார். அது செயல்பட தொடங்கும் முன்னர் துறைமுகம், கடல்வெளி ஆகிய கூறுகள் ஆராயப்பட வேண்டும் என்பதை அமைச்சர் கோடி காட்டினார். தற்போதைக்கு அந்த போர்க்கப்பலின் முக்கிய பாகங்கள் பொருத்தப்பட்டுவிட்டன. இன்னும் தற்காப்பு, மின்சார பாகங்கள் பொருத்தப்படும் இறுதிக்கட்டத்தில் அது உள்ளதாக அவர் விவரித்தார். துறைமுகத்தில் அது சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றார் அவர். அதன் மிதக்கும் தன்மையை கண்டறிய கடல் துறைமுக சோதனைகளுக்கு 20 மாதங்களுக்கும் மேற்பட்ட காலம் பிடிக்கலாம் என அவர் கூறினார். லுமூட் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடுத்த வினாவுக்கு டத்தோ ஸ்ரீ முகமது அசான் இவ்வாறு பதிலுரைத்தார். இவ்வேளையில் மறைந்த இராணுவ கொமாண்டோ வீரர் லான்ஸ் கார்பரல் எட்ரின் பென்திமின் குடும்பத்திற்கு டத்தோ ஸ்ரீ முகமது அசான் ஆறுதல் தெரிவித்தார். அவரின் மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு எனவும் அமைச்சர் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாது அரச மலேசிய ஆயுத படைக்கும் அன்னாரது மறைவு ஈடு செய்ய இயலா பேரிழப்பு என்றார் அவர். மலாக்கா புலா உண்டானில் தென்மேற்கே 0.7 மைல் தொலைவில் கடந்த 7ஆம் நாள் முக்குளிப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. 25 வயதான லான்ஸ் கார்பரல் எட்ரின் பென்டிமின் சடலம் இன்று காலை 10:15 மணியளவில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தை திருத்த தொடர்பு இலக்கவியல் அமைச்சு உத்தேசித்துள்ளது. எனினும் கருத்து சுதந்திரத்திற்கு அது தடையாக இருக்காது என அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் உறுதியளித்தார். இணைய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தை அந்த சட்டத்திருத்தம் கொண்டிருக்கிறது. அத்துடன் 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் செயல்பட்டதில்லை எனவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். ஆராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஷஹீடான் கசீமின் கேள்விக்கு ஃபாமி பதிலளித்தார். பொருந்தாத வேலை வாய்ப்பு, இலக்கவியல் ஆளுமையில் காணப்படும் இடைவெளி, இளையோர் மத்தியில் வேலையில்லா சிக்கல் தலை விரித்தாடுவதற்கு அவை முக்கிய காரணங்கள் என பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி குறிப்பிட்டார். இளைஞர்களை வேலை சந்தைக்கு ஆயத்தப்படுத்தும் பொருட்டு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டே கற்கும் AIF ஊக்க திட்டம் தற்போது நடைமுறையில் இருப்பதை அமைச்சர் சுட்டினார். அந்த ஊக்கத்திட்டத்தின் வாயிலாக இளைஞர்கள் மத்தியில் திறன் பயிற்சியை மேம்படுத்துவதோடு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படுகிறது. வேலையில்லா சிக்கலை களையும் முயற்சியாக அத்திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு 1,00,000 இளைஞர்களுக்கு வேலை சூழலுக்கு ஏற்ற போதிய பயிற்சிகளை வழங்க இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. 2022 4ஆம் காலாண்டில் 15 முதல் 24 வயதுடைய சுமார் 2,29,400 இளைஞர்கள் வேலையில்லா சிக்கலை எதிர்நோக்கியிருந்தனர். அறிவார்ந்த சொத்துடைமையை உருவாக்க மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். உற்பத்தி, ஆய்வு மற்றும் சேவை துறைகளில் ஈடுபட்டுள்ள இளம் தலைமுறையினர் அறிவுசார் சொத்து வளங்களை அதிகரிக்க வேண்டும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சலாஹுடின் அய்யூப் அறிவுறுத்தினார். 2ஆம் கட்ட அறிவுசார் சொத்து பதிவுக்காக 20 லட்சம் ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிகமான இளைஞர்களும் மாணவர்களும் அறிவார்ந்த சொத்துடைமை பதிவுக்கு விண்ணப்பிக்க முன் வருவதை அது ஊக்குவிக்கும் என டத்தோ ஸ்ரீ சலாஹுடின் குறிப்பிட்டார். ரஹ்மா திட்டத்தின் கீழ் மாணவர்கள் இலவசமாக தங்களின் அறிவார்ந்த சொத்துகளுக்கு வர்த்தக முத்திரையை பெறலாம். மாணவர்கள் அறிவுசார் சொத்துரிமை, வர்த்தக முத்திரை, தொழிலியல் வடிவமைப்பு தொடர்பான காப்புரிமையை இலவசமாக பெறுவது
மேற்கொள்வதற்கு 20 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாட்டில் 936 அறிவார்ந்த சொத்துக்கான காப்புரிமை விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டதாக டத்துஸ்ரீ சலாஹுடின் தெரிவித்தார். பெத்தோங் உறுப்பினர் டாக்டர் ரிச்சர்ட் ராப்பு எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். MQA அங்கீகாரத்தை பெறாத கல்வி திட்டங்களை வழங்கும் தனியார் உயர்கல்வி கூடங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவற்றை விளம்பரப்படுத்தும் தரப்புகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நொர்டின் எச்சரித்தார். உயர்கல்வி கூடங்கள் வழங்கும் கல்வி திட்டங்கள் ஒவ்வொன்றும் MQA அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். மீறினால் MQA சட்டம் பிரிவு 96, 97 கீழ் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்துஸ்ரீ முகமது காலித் நினைவுறுத்தினார். குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு 2 லட்சம் ரிங்கிட்டுக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது 3 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இவ்விவகாரத்தை உயர்கல்வி அமைச்சு கடுமையாக கருதுகிறது. எனவே பொதுமக்கள் அளிக்கும் புகார் அடிப்படையில் தொடர்புடைய கல்விக்கூடங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதி கூறினார். KL சென்ட்ரலில் இருந்து நாடாளுமன்ற கட்டடத்திற்கு செல்வதற்கான இலவச பேருந்து சேவை இன்று தொடங்கியது. பணியாளர்களின் நேர விரயத்தை குறைப்பதோடு நாடாளுமன்ற வளாகத்தில் நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை அது கொண்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் விளக்கினார். காலை மணி 8 முதல் 10 வரை ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒரு முறை அச்சேவை வழங்கப்படும். தினமும் நாடாளுமன்றத்துக்குள் 2000 வாகனங்கள் நுழைகின்றன. ஆனால் 500 வாகனங்களுக்கு மட்டுமே நிறுத்துமிடங்கள் போதுமானதாக இருக்கின்றன. எனவே நாடாளுமன்ற வளாகத்தில் நெரிசலை கட்டுப்படுத்த இந்த முனைப்பு உதவும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த இலவச பேருந்து சேவையை தொடக்கி வைத்த பின் ஆண்டனி செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டின் பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் செயல்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ளவும், மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்புடைய எல்லா தரப்புகளுக்கும் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நஸ்டியோன் இஸ்மாயில் விடுத்திருக்கும் எச்சரிக்கை அது. நாட்டு மக்களின் பொது அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் ஊறு விளைவிக்க முற்படும் தரப்பினரிடம் அரசாங்கம் தயை காட்டாது. அத்தகையோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் தயக்கம் காட்டப்படாது என டத்துஸ்ரீ சைஃபுடின் சூளுரைத்தார். தெலங்கானுவில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று கூர்மையான ஆயுதங்களுடன் கட்சி ஒன்று பேரணி நடத்தியதை அவர் இவ்வேளையில் கண்டித்தார். நாட்டின் பொது அமைதிக்கு இத்தகைய பேரணிகள் குந்தகம் விளைவிக்கும். எனவே பொது நிகழ்ச்சிகள் நடத்தும் போது கூடுதல் விழிப்புடன் செயல்படுமாறும் டத்தோஸ்ரீ சைஃபுடின் எல்லா தரப்புகளையும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் சிறார் துறையை நிறுவ மகளிர் குடும்ப சமூக மேம்பாடு அமைச்சு உத்தேசித்திருக்கிறது. சிறார் தொடர்பான விவகாரங்களை கையாள அது உதவும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி கூறினார். அது தொடர்பான ஆய்வறிக்கை அமைச்சரவையின் கவனத்துக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு 2023 வரவு செலவு திட்டம் இணைக்கப்படும். முன்னதாக அதிக ஒதுக்கீட்டை உள்ளடக்கி இருந்தால் சிறார் துறையை அமைக்கும் பரிந்துரை நிராகரிக்கப்பட்டது. தலைநகரில் உள்ள குற்றப்புலனாய்வு துறையின் மகளிர் பாலியல் மற்றும் சிறார் விசாரணை பிரிவுக்கு பணி நிமித்த வருகை மேற்கொண்ட பின்னர் டத்தோஸ்ரீ நான்சி செய்தியாளர்களை சந்தித்தார். மலேசிய நீடித்த இயற்கை ரப்பர் வழிகாட்டி அதனை வகுப்பதில் சிறு தோட்டக்காரர்கள் நலன் உள்ளிட்ட பல்வேறு கூறுகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் அம்சங்களை தவிர 2030 ஐநாவின் இலக்கை அடையும் நோக்கை அது கொண்டுள்ளது. காடழிப்பை முழுமையாக தவிர்த்தல், நில அபகரிப்பை தவிர்த்தல், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, ரப்பர் தொழில்துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்தல் ஆகிய 5 கொள்கைகளையும் அது உள்ளடக்கியிருக்கிறது. முன்னதாக தலைநகரில் அனைத்துலக ரப்பர் மாநாட்டை தொடக்கி வைத்து தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா உரையாற்றினார். இன்டர்நேஷனல் ரப்பர் ரிசர்ச் டெவலப்மெண்ட் போர்ட், இன்டர்நேஷனல் ரப்பர் கான்ஃபரன்ஸ் IRRDB-IRC 2023 தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் தொடக்கி வைத்தார். சீனா, பிரான்ஸ், இந்தியா, இந்தோனேஷியா, கேமரூன், பிரேசில், சிங்கப்பூர் ஆகிய 20 ரப்பர் உற்பத்தி நாடுகள் அதில் பங்கு கொண்டுள்ளன.
கிளாந்தான் சுங்கை கோலோக்கில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆற்றுப்படுகை மேம்பாட்டு திட்டம் தொடரப்படும். ரந்தாவ் பஞ்சாங் பகுதியில் வெள்ள பிரச்சனையை களைய அந்த திட்டம் உதவும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் நிக் நஸ்மி நிக் ஹமாட் தெரிவித்தார். சுங்கை கோலோக்கில் ஆற்றுப்படுகை மேம்பாட்டு திட்டத்தை வட்டார மக்கள் வரவேற்காத போதிலும் அந்த பகுதியின் நீண்டகால நன்மைக்கு அதனை நிறைவேற்றுவது அவசியம். லஞ்சாங் ஆற்றில் இருந்து கோலோக் ஆற்றுக்கு வரும் நீரோட்டம் முறையாக வெளியேற்றப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்கான தொழில்நுட்ப கூறுகளை வடிகால் நீர்ப்பாசனத்துறை செயல்படுத்தி வருவதாக நிக் நஸ்மி கூறினார். கிளாந்தானில் 2 வெள்ளத்தடுப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிளாந்தான் ஆற்றின் வெள்ளத்தடுப்பு திட்டத்துக்காக 45 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளது. சுங்காய் கோலோக்கில் ஆற்றுப்படுகை மேம்பாட்டு திட்டம் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என நிக் நஸ்மி குறிப்பிட்டார். 2023 வரவு செலவு திட்டத்தில் பொதுச்சேவை ஊழியர்களின் ஊதியத்தை உயர்த்துமாறு அரசாங்கம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை எதிர்கொள்ள அது அவசியம் என கியூபெக்ஸ் தலைவர் டத்தோ அட்னான் மாட் வலியுறுத்தினார். தொழிலாளர்களின் ஊதிய விகிதத்தை அதிகரிப்பதன் வழி நாடு வாழ்க்கை செலவின சிக்கலில் இருந்து விடுபட முடியும். குறிப்பாக உணவு, சுகாதாரம், வீடமைப்பு போன்ற அடிப்படை தேவைகளுக்கான செலவினங்கள் பேரளவில் உயர்ந்திருக்கின்றன. இத்தகைய சூழலில் நடப்பில் உள்ள ஊதிய விகிதத்தை தொடர்வது ஏற்புடையதன்று என டத்தோ அட்னான் கருத்துரைத்தார். அத்துடன் பொதுச்சேவை ஊழியர்களுக்கான ஓய்வூதிய முறையையும் ஆராய வேண்டியிருக்கிறது. 2002ஆம் ஆண்டிலிருந்து இன்னும் திருத்தம் காணாத அந்த முறை நடப்பு பொருளாதார சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே வரும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2023 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் இவ்விவகாரங்களை கருத்தில் கொள்ளும் என கியூபெக்ஸ் எதிர்பார்க்கிறது. பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பிலாஷா இன்று பஹாங் தியோமான் தீவின் கம்போங் தெக்கேக் படகுத்துறை மேம்பாட்டு திட்டத்தை பார்வையிட்டார். அந்த சுற்றுலா தீவுக்கு பேரரசர் மேற்கொண்டிருக்கும் 2 நாள் அலுவல் பயணத்தின் ஒரு அங்கமாக அது அமைகிறது. பேரரசரின் அந்த அலுவல் பயணம் நேற்று தொடங்கியது. அங்கு வருகை புரிந்த மாமன்னருக்கு அந்த மேம்பாட்டு திட்டம் குறித்து மாநில பொதுப்பணி இயக்குனர் டத்தோ ஆஃபிசா ஜக்கரியா விளக்கம் அளித்தார். அதன் பின்னர் கம்போங் சாலாங் மக்களுடன் அவர் உணவருந்தினார். கம்போங் தெக்கேக் படகுத்துறை நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தீவான தியோமானின் முதன்மை நுழைவாயிலாக விளங்குகிறது. வாழ்க்கை செழுமைக்கு பக்தி இலக்கியத்தின் பங்கு அளப்பரியது. அதனை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் திருமுறை ஓதும் விழா நடைபெற்றது. மலேசிய இந்து சங்க ஏற்பாட்டில் 44வது தேசிய திருமுறை ஓதும் விழா நேற்று பத்துமலை தமிழ் பள்ளியில் நடைபெற்றது. வாழ்க்கையின் உன்னதத்தையும் சமய நெறிகளையும் எடுத்துணர்த்தும் இப்போட்டியில் 540க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். திருமுறை ஓதுவது, பஞ்சபுராணம், பேச்சு போட்டி எனும் பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் மாணவர்களை தவிர்த்து 60 வயதுக்குட்பட்ட பெரியவர்களும் கலந்து கொண்டனர். வேலினும் உணகளல் விடுவேனல் தேவார பாசுரங்களின் மூலம் சமயம் வளர்த்த சான்றோர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வரின் பாடல்களை பங்கேற்பாளர்கள் சிறப்பாக பாடினர். ஏறக்குறைய வட்டார ரீதியில் போட்டிகள் நடைபெற்று மாநில ரீதியாக 9 மாநிலங்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். ஆக அந்த வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா 120 வட்டாரங்கள் இந்த போட்டியில் பங்கெடுத்து தேசிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இன்றைக்கு 540 மாணவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். நிகழ்வு தொடர்ந்து நமக்கு இந்த 44 ஆண்டுகள் நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தில் ஏறக்குறைய 2 மில்லியனுக்கு மேலே உள்ள மாணவர்களை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் என்பது நாம் பெருமை கொள்கின்றோம்.
தங்கப்பதக்க போட்டி எனும் அங்கம் இந்த திருமுறை ஓதும் போட்டியில் முத்தாய்ப்பாய் விளங்கியது. அதில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒருவரான பினாங்கைச் சேர்ந்த ரிஷ்வன்ராஜ் விஸ்வநாதன் முதல் முறையாக 3 தங்க பதக்கங்களை வென்று இளைய தலைமுறையினருக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தார். இதுபோன்ற சமய நெறி கூறுகள் போட்டி அடிப்படையில் நின்றுவிடாமல் அதனை வாழ்க்கையிலும் புகுத்த வேண்டும் எனும் நோக்கில் இப்போட்டி செவ்வனே நடந்தேறியது. தொன்று தொட்டு தழைத்தோங்கிய திருமுறைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் இதுபோன்ற முன்னெடுப்புகள் நிச்சயம் பாராட்டுக்குரியவை. அனைத்துலக அரங்கில் மலேசியாவின் நற்பெயரை மணக்கச் செய்தார் கவியரசி சங்கர். தமிழகம் சென்னையில் அரங்கேறிய 2023 அனைத்துலக சிலம்ப போட்டியில் அந்த வீரமங்கை நாட்டிற்கு ஒரு தங்கமும் 2 வெள்ளியும் பெற்று தந்தார். இம்மாதம் 18, 19 தேதிகளில் 2 நாட்களுக்கு அப்போட்டி நடைபெற்றது. சுமார் 17 ஆண்டுகள் சிலம்ப கலையில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் கவியரசி வேல், கம்பு, ஈட்டி பிரிவில் தங்கத்தை கைப்பற்றினார். ஏனைய பிரிவுகளில் 2 வெள்ளிகளை குவித்து அவர் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். தனது இந்த வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் கவியரசி நன்றி பாராட்டினார். அப்போட்டிக்கு இந்திய சிலம்ப கோர்வை கழகமும் உலக சிலம்ப கோர்வை கல்லூரியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. சிலம்ப கலை தோன்றிய தமிழ் மண்ணில் சாதனை படைத்திருப்பதை அந்த கடாரத்து மங்கை பெருமையாக கருதுகிறார். இம்மாதம் 24 தேதி புதிய பருவத்திற்கான மலேசிய லீக் காற்பந்தாட்டம் தொடங்கவிருக்கிறது. அதனை எதிர்கொள்ள நெகிரி செம்பிலான் காற்பந்து அணி இறக்குமதி வீரர் 4 சேவையை மட்டுமே பயன்படுத்தும். அதனை அடுத்து 2023 பருவத்தில் அவ்வணியில் களம் காணவிருக்கும் 34 ஆட்டக்காரர்கள் அடங்கிய பட்டியல் முழுமை பெற்றுவிட்டதாக அதன் பயிற்றுனர் கே தேவன் சொன்னார். பிரான்சை சேர்ந்த ஹெரால்ட் மார்க் கோலன் அவ்வணியில் நீடிக்கும் வேளையில் ஜேடிடி வீரர் கெபுனைச் சேர்ந்த லெவி மெரிண்டா இரவலில் இணையவிருக்கிறார். இதற்கிடையில் பிரேசிலிய இறக்குமதி ஆட்டக்காரர்களான அன்செல்மோ அருடா ட சில்வாவும் வினிஷியஸ் லியோனல் ட சில்வாவும் மலேசிய லீக்கில் முதல் முறையாக களம் காணவிருப்பதை தேவன் சுட்டிக்காட்டினார். நிதி கட்டுப்பாடு காரணமாக இம்முறை இறக்குமதி ஆட்டக்காரர்கள் அதிகமானோரை வாங்க முடியவில்லை என அவர் விவரித்தார். நீலாயில் நெகிரி செம்பிலான் காற்பந்து அணியின் ஆட்டக்காரர்களை அறிமுகப்படுத்துவதோடு ஆதரவு நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் தேவன் செய்தியாளர்களிடம் பேசினார். குறளும் விளக்கமும். குறள் 1221. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேளை நீ வாழி பொழுது மயங்கும் மாலை பொழுதே நீயும் எம்மை போல் துன்பப்படுகிறாயே, எம் காதலர் போல் உன் துணையும் இரக்கமற்றதோ என தலைவியின் ஏக்கத்தை எடுத்துரைக்கிறது அந்த குறட்பா. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.